தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, தமிழ் எங்கள் மூச்சு. கோயில்ல போய் நான் வழிபடுவேன். வராத தீட்டு. இது ஆரியர் இந்தியம். ஆரியம் இந்தியம் ரெண்டு வெவ்வேறு இல்ல. ஆரியர்கள் உள்ள போகாத, நீ அறிவட்டவன் முட்டாப்பைய. யாரு? திராவிடம். கோயில் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது வரலாற்று பேராவணம். அங்கே இருக்கிற மதில் சுவர்களில் தான் என்னுடைய கல்வெட்டுக்கள் இருக்கிறது, என் வரலாற்று ஆவணங்கள் குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு வெளியேறிட்டான். வழிபாட்டில் இருந்த தாய்மொழியை வெளியேற்றினா வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இல்லை, என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு வேண்டும் துடிக்கும் தமிழ் தேசியம். ரெண்டு முன்னா, என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமாம் ஆய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. இது என் மந்திரம். பன்னீர் திருமறை ஓதுவது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுறாற்று படையை பாடுவது என் இறைக்கு முன்பு. அது என் மறை. அதை ஓதாமல் குடமுழுக்கு என்பதை கும்பாபிஷேகம் என்று சொல்ல வைப்பது திராவிடம். குடமுழுக்கு நன்னீராட்டு தமிழ் தேசியம். தாய்மொழியில் வழிபாட்டை தடுப்பது. தஞ்சை பெருவுடையார் கோயிலிலே, எங்கள் முன்னவன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலிலே குடமுழுக்கு தமிழிலே இருக்க வேண்டும் என்று போராடி வழக்கு தொடுத்து உரிமையை பெற்று தமிழிலேயே குடமுழுக்கை நடத்தியது தமிழ் தேசியம். அதற்கு இசைவு தராது இருந்தது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்படும்போது கொன்று ஒழித்தவன் இந்தியன் காங்கிரஸ், கூட நின்றவன் திராவிடன். இந்தியம் திராவிடம் ரெண்டும் கூட்டு. தமிழ் பகைவர்கள்.